Maman. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் மிஸ்டர் ஜேகே. இன்றைக்கி என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் டிஜே நியோ. இது நான் வேண்டி எப்படியும் ஒரு 2 மந்த்துக்கு மேலே ஆகுது. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இது நான் ரிவ்யூ கொடுக்காம இருந்தேனாக்கனால சரி ஓகே இதை கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி பார்த்துட்டு கொடுப்போம்ன்றதுக்காண்டன் இந்த டிஜே நியோன்ற ரிவ்யூ கொடுக்காமல் இருந்தேன். இது நான் ஃபஸ்ட் டைம் வாங்கின ட்ரோனில் ஒரு இன்ட்ரெஸ்ட் சரி ட்ரோன் வியூ எடுத்து பார்ப்போம் நல்லா இருக்குமென்னு சொல்லி ஒரு ட்ரோன் ஒன்று பண்ணினான். இது லோ வெயிட் ட்ரோன் உண்டு. அப்போ பார்த்தோம் ஆஃபரும் நான் வேண்ட போகிற டைமில் ஆஃபரும் இருந்துச்சு. சரி ஓகே எடுப்போம்னு சொல்லி எடுத்தேன். நான் அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்கு இது என்ன மாதிரி வெர்த் ஆகுதா இல்லையான்னு சொல்லி இப்போ சொல்கிறேன். முதல்ல அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதை என்ன சொன்னால் நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணபடியாக அந்த ட்ரோனோட பேக்கேஜ் இல்லை, இது அப்படியே பேக்கிங்கோட இருக்குது. இது ஒரு விஷயம் இருக்குது. மற்றது என்ன இதுவும் ஒன்று இருக்குது. மற்றது பார்த்தோம்னு சொன்னால் ட்ரோன் இதுதான் டிஜே நியோ ட்ரோன். கேட்டலாக் தந்துருப்பாங்க டிஜேன்னு. மற்றது இந்த ட்ரோனோட கேட்டலாக் தந்துருக்கு. மற்றது பர்டிகுலர் பார்த்தோம்னா இது அந்த ட்ரோன் பழுதாகாமல் அந்த நீர் இதுகள் போகாமல் இருக்கிறதுக்கான உறிஞ்சிறதுக்கான ஒரு கெமிக்கல் உண்டு. இது எல்லா பேக்கிங்லேயும் வர்றது. இது இப்படி இவ்வளோ திங்ஸ் தான் என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த ட்ரோனில் வந்தது. முதல்ல பார்ப்போம் இதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் இதில் ஒரு பேக்கிங் ஒன்று இருக்குது. நான் ட்ரோனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி அதோட அந்த திங்ஸை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு இதில் ஒரு C டைப் 2 C டைப் கேபிள் தான் இருந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னால் ட்ரோனுக்கு இருக்கிறது C டைப் கேபிள் தான். இது சார்ஜிங்காக இருக்கட்டும், மற்றது உங்களோட ஃபுட்டேஜ் கம்ப்யூட்டருக்கோ இல்லை வேறு ஃபோனுக்கோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான கேபிள் இது தான். அதுக்குள்ளே வேறு என்ன தந்திருக்காங்கன்னு சொன்னால் ஒரு QR கோட் தந்திருக்காங்க அந்த ஆப் ட்ராக்கிறதுக்கான டிஜேண்டு. மற்றது டிஜே இந்த ட்ரோன் 120 மீட்டர் ஹைட்டு, மற்றது 30 மீட்டர் ரொட்டேட் ஆங்கிளில் சுற்றும். மற்றது 5.5 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு. மற்ற லேண்டிங் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதில் போட்டிருப்பாங்க. ட்ரோன் இந்த மாதிரி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அதுக்குரிய ஹெட்லாக். மற்றது அந்த 150 மீட்டருக்கு மேலே பறக்கக்கூடாது, சில இடங்களில் பறக்க விடக்கூடாது அப்படியான ஒரு வார்னிங் இதுவும். மற்றது நீங்கள் பறக்க விட ஆல்கோஹால் குடிச்சிட்டு பறக்க விடக்கூடாது. மற்றது அந்த சில அந்த வெடிக்கிற இடங்கள் அப்படி டேஞ்சரான இடங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு அறிவுறுத்தல் மாதிரியும் இந்த இதில் இருக்குது. இது இந்த ட்ரோன் ஹெட்லாக்கோட வந்தது இது உண்டு. மற்ற இதுவும் அதே மாதிரி ட்ரோன்ற ஒரு புக் ஒன்று தான். எத்தனை மீட்டர் என்ன மாதிரின்னு சொல்லி இது இவ்வளோ இதில் வந்தது இந்த பேக்கிங்கில். இந்த புக்ஸில் என்ன வந்ததுன்னு சொன்னால் வின்ஸ் இந்த ட்ரோனோட ட்ரக்கே இருக்குது தானே, அது ஒரு செட் தந்திருப்பாங்க. ஏன்னு சொன்னால் சம்டைம் உடைஞ்சுன்னு சொன்னால் சேஞ்ச் பண்ணுறதுக்கான இதுவும். மற்ற டிஜேண்ட மெமரி கார்டில் ஓட்டுற ஸ்டிக்கர், மற்ற ட்ரோன் மற்ற வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய இதுவும். மற்றது 2 வின்ஸ் தான் தந்திருக்காங்க எனக்கு, நாடு தெரியல. மற்றது அது மாற்றுறதுக்கான ஒரு டூல் பாக்ஸ் ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி உண்டு. இது இந்த பாக்ஸில் வந்தது. இது இவ்வளவும் இதில் வந்தது. இதுதான் ட்ரோன். இதில் என்ன இந்த ட்ரோனில் இருக்க பிரச்சனைன்னு சொன்னால், பிரச்சனையை முதல் பார்க்குறதுக்கு கிடையாது, ட்ரோன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ட்ரோன் உண்மையிலே வீடியோ ஃபுட்டேஜின் குவாலிட்டி நல்லா இருக்குது. மற்ற ஈஸியாக ட்ரோன் இது டேமேஜ் ஆகாது. என்னென்னு சொன்னால் இந்த கவசிங் மாதிரி போட்டிருக்காங்க ட்ரோனில். அந்த பீன்ஸ் ட்ரக்கை உடையாத மாதிரி மேலே செக்யூரிட்டி ஒரு பேட் மாதிரி போட்டிருக்காங்க. இது நாங்கள் அடிஷ்னலாக இதில் அமேசான் ப்ரைமில் ஆர்டர் பண்ணியும் எடுத்து யூஸ் பண்ணலாம். மற்றது ஒன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது எல்லாம் சரியான ஈஸி. இதில் அமர்த்தி பார்த்தோம்னு சொன்னால் உங்களோட பேட்டரி லெவல் எவ்வளோத்துக்கு இருக்குன்னு சொல்லி இது காட்டும்.
இது இது வந்து என்னென்னு சொன்னால், இப்போ நாம் கண்ட்ரோலர் ஆர்சிபி கண்ட்ரோலர் வச்சு யூஸ் பண்ணுறத விட இன்னும் மெனுவல் மூட் நிறைய தந்திருக்காங்க. அதாவது டிஃபால்ட்டாக அவங்க செட் பண்ணியிருக்கிற மூட் வந்து இதில் 1, 2, 3, 4, 5, 6 மூட் தந்திருக்கு இதில். மற்றது நார்மலாக இதை யூஸ் பண்ணிக்கல இந்த லொக்கொன்று இருக்கும் கேமராவில் சேஃப்டி நல்ல ஒரு சைனிங்கான இது தான். இதை இதண்டிட்டு இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு லாங் ப்ரெஸ் இன்னும் ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நார்மலாக ஒன்றாயிடும். இது ஒன்றாயிட்டு இனி இது ஃப்ளை மூட்டில் வைக்க போகிறீங்கன்னு சொன்னால், உங்களோட கையை வச்சுட்டு உங்களோட பேஸை டிடெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ளை ஆகும். இதில் நிறைய டிரெக்ஷன் இருக்குது. இந்த டிரெக்ஷன் எல்லாமே என்ன செய்யணும்னு சொன்னால், ஆல்ரெடி உங்களுக்கு இந்த ட்ரோன் வேண்டியக்கு ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லி சொன்னால் இந்த டிஜே ஃப்ளைன்னு சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம ஓப்பன் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓப்பன் ஆகும். இதில் ஆல்ரெடி நான் எடுத்த ஃபுட்டேஜ்கள் கொஞ்சம் இருக்குது, அதை விடுவோம். இப்போ பேக்வாரன் இதுதான். இது ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணபடியாக இது இந்த இதில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிட்டு இருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செட்டிங் இருக்குது. இந்த செட்டிங் எல்லாத்தையும் போய் நீங்கள் கொடுத்தா கனெக்ட் ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும். சில நேரம் இந்த மொபைல் சிக்னல் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னு சொன்னால் அது இந்த கனெக்ஷன் வந்து கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, கனெக்ட் ஆகிட்டு போட்டு வருது. இதை வந்துச்சுன்னு சொன்னால் போயிட்டு ஓகே இந்த கேமரா வியூ காட்டுது. நான் எங்களை திருப்பி காட்டும். இது ஒன்று இருக்குது, நல்ல கேமரா வியூ காட்டுது. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சார்ஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எல்லாமே காட்டுது. ஸ்டார்ட் பண்ணால் ஓகே ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னென்ன மூடி இருக்குன்னு சொல்லி இது இருக்குது. இந்த மெமரி இதில் வந்து மெமரி கார்டு நம்ம போட முடியாது. அது ஸ்டோரேஜ் வந்து டிஃபால்ட் அப்படியே செட் பண்ணியிருக்கு 22 வீதம். இதில் வந்து பார்த்தா ஒரு மேனுவல் கண்ட்ரோல் இருக்குது, ஃப்ளோ மூட் இருக்குது, ட்ரோன் சொல்லி ஒன்று இருக்குது, சைக்கிள் இருக்குது, ரொக்கெட் மூட் இருக்குது. மற்ற அந்த ஸ்பாட்டில் வந்து எங்களை டைரெக்ஷன் ட்ராக் பண்ணுற மாதிரி டிஃபால்ட் கொஞ்சம் தந்துருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஃப்ளோன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ளோன்னு சொல்லி கொடுத்து அது ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோவாக வைக்கும். ஓகேன்னு சொன்னால் இதுக்கு எல்லாமே செட்டிங்ஸ் இருக்குது. ஃபாலோ பண்ணால் அதில் சாம்பிள் வீடியோவே தந்துருப்பாங்க, இந்த மாதிரி எதுக்கு ஃபாலோ ஆகும்னு சொல்லி. அதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து க்ளோஸாக ஃப்ளோ ஆகும், மற்றது மீடியம், மற்றது லோவில் வந்து ஃப்ளோ பண்ணுற ஹைட் வந்து லோவாக இருக்கணுமா ஹைட்டாக இருக்கணுமா சொல்லி அதுக்கும் போட்டிருக்காங்க. மற்றது கேமரா மூட் வந்து என்ன இருக்கணும் உங்களுக்கு, வீடியோ இல்லை இமேஜ் அப்படி இதே மாதிரி தான் என்ன இருக்குது சொன்னால் எல்லா மூட்டையும் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோனில் வந்து இத்தனை மீட்டருக்கு மேலே போகணும், மேக்ஸிமம் 10 மீட்டர் வரைக்கும் போகிற மாதிரி இருக்குது. 10 மீட்டரில் போயிட்டு அதாவது ஃப்ளட்டில் போகும் இல்லை ரைட்டில் வீடியோ போகும். இது என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த இது வந்து அப்படி ஒரே ஆங்கிளுக்கு அப்படியே போயிட்டு அப்படி அங்கே மாதிரி தான் இந்த வீடியோ இருக்குது. ரீசைக்கிள் வீடியோ அந்த சர்க்கிளில் சுற்றும். இது வந்து நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ 6 மீட்டரோ இல்லை 20 மீட்டர் வரைக்கும் போகும். நம்ம 20 மீட்டரை விட்டுட்டு கொடுத்தோம்னு சொன்னால் இடையில ஏதாச்சும் ஒரு அதாவது தட்டுற மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் தட்டுகளை வந்துடும். சென்டர் வந்து டைரெக்ட் பண்ணி ஒரு இருக்குன்னு சொல்லி அதை மூவ் பண்ண தாண்டி போகாது, அதில் தட்டு விழுந்துடும். கிரிக்கெட்டும் அப்படி தான் 10 மீட்டருக்கு ரொட்டேஷன் ஆஃப் எல்லாமே பண்ணலாம். அப்படி ஒரு சிஸ்டம்லாம் இருக்காங்க. 10 மீட்டருக்கு அப்படியே நேராக போயிட்டு அப்படி நேராக கீழே இறங்கும். இந்த கிரிக்கெட் போர்டு வந்து என்ன செய்யணும்னா டக்குன்னு மேலே போயிட்டு திருப்பி வந்து கீழே வந்து லேண்டிங் ஆகிற ஒரு டைமில் வந்து என்ன செய்ய முடியும்னா இந்த கைக்கும் அந்த ட்ரோனுக்குடையான கேப் வந்து கொஞ்சம் தூக்கத்தில் அந்த ட்ரோன் வந்து லேண்டிங் பண்ண பிடிக்க முடியாது. ஒரு கேப்பில் வந்து அப்படி
தொங்கி கொண்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ட்ரோன் வந்து ஒரு குழம்பி என்ன செய்யணும்னா வேறு ஒரு இடத்துல போய் அப்படி கீழே விழுந்துடும். இப்படி 2-3 தடவை தான் வந்துருக்குது. கஷ்டம் வந்து இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, கஷ்டமான டிரெக்ஷன் உங்களோட ஃபேஸ் வந்து டிரெக்ட் பண்ணிட்டு போகும். இது வந்து அந்த டிரெக்ஷன் மூட் வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவோ இல்லை கொஞ்சம் வேகமாக ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் மூவ் போனீங்கன்னு சொன்னால் ட்ரோன் வந்து உங்களுக்கு டிரெக்ட் பண்ணால் அப்படி ஒரு இடத்துல ஸ்டக் ஆகி நின்றும். அப்படியான சில பிரச்சனைகள் இந்த ட்ரோனில் இருக்குது. மற்றது வந்து மெனுவல் கண்ட்ரோலை வந்து பார்த்தோம்னு சொன்னால் மெனுவல் கண்ட்ரோல்ன்றது வந்து சுத்தமான வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னு சொன்னால் என்னோட ஃபோன் கனெக்ஷன் சிக்னல் எவ்வளோ தூரம், அதாவது இப்போ வைஃபை கனெக்ஷன் சிக்னல் வந்து எவ்வளோ தூரம் போகுமோ அந்தளவு தூரம் தான் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த ட்ரோனுக்கும் இதுக்குமான சிக்னல் வந்து இருக்குது. இப்போ கனெக்ஷன் வந்து பெருசாக இல்லை, கனெக்ஷன் கட் ஆக போகுது, அந்த 10 மீட்டர் தாண்டி தூரம், இது வந்து மெனுவல் கண்ட்ரோல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் அப்போ டேக் பண்ணிட்டு அப் அண்ட் டவுன் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அங்கே விட்டம் கூட்டுறது அப்படி நாங்கள் உயரத்து வந்து என்ன கீழே கூட்டிட்டோம்னு சொன்னால் இந்த மொபைலுக்கு ட்ரோன் முடியாது, கனெக்ஷன் வந்து கட் ஆகி ட்ரோன் அங்கே போய் விழுது. அதாவது ஃபோன் மெனுவல் கண்ட்ரோல். இதே வந்து நாங்கள் ஆர்சிபி பேனல் கண்ட்ரோலர் வண்டி வச்சு யூஸ் பண்ணோம்னு சொன்னால் ஓரளவு வேர்த்துன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுவும் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு சொன்னால் அவ்வளோத்துக்கு இது வந்து இது இல்லை. ரொம்ப சின்ன சேனல் செய்கிறவங்களுக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கு ஓகே. ஆனால் ஒரு லெவலில் கட் பண்ணி நான் பறக்கிறோம்ல மாறாண்ட அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது வந்து செட் ஆகாத ஒன்று. ஒரு ட்ரோன் இருக்கா பறக்க விட்டு செக் பண்ணி பார்ப்போம். இது மாதிரி மற்ற சவுண்ட் வந்து நல்ல சவுண்ட் இருக்குது. மற்ற இன்னொரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த கிளைமேட்டை பொறுத்தும் என்ன செய்யணும்னு சொன்னால் ட்ரோன் வந்து சரியான வித்தியாசப்படுது. சரியான காற்று எப்படி அடிக்கிறதுன்னு சொன்னால் ட்ரோன் வந்து அவர் கண்ட்ரோலை மீறி அப்படியே கண்டிப்பாக சரி ஓகே வந்து பறக்க விட்டு போகும். இதே மாதிரி என்ன செய்யுதுன்னு சொல்லி இந்த அளவு இதில் இப்படி பறக்க விட்டு பறந்து நிற்குது. என்னென்னு சொன்னால் இது பொலோ மூட்டில் விட்டுருக்கேன். அதனால் நான் எங்கே போனாலும் எந்த பக்கம் டிரெக்ஷனில் என்ன பிரச்சனை சொன்னால் தான் ஆரம்பம் வந்து கையை வச்சா என்ன செய்யணும்னா லேண்ட் ஆகிடும். இதுதான் இதில் இருக்க பிரச்சனை. இடையில் ஏதாச்சும் ஒரு தடங்கள் ஏதாச்சும் ஒன்று வந்தால் கூட இது என்ன செய்யணும்னு சொன்னால் இடையில் விழுந்து லேண்ட் ஆகிடும். இந்த ட்ரோன் எடுத்ததில் வந்து உண்மையாக நான் வேறு லெவலில் இருக்கும்னு சொல்லி நினச்சி எடுத்தேன். பட் ஆனால் இந்த ட்ரோன் வந்து என்ன சொல்கிறது, அது நீங்கள் ஒரு ப்ரொபோஷனலாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் கஷ்டம். பார்ப்போம், இதை விட்டுட்டு என்ன ட்ரோன் ஒன்று வேண்டி இருக்குன்னு கண்டிப்பாக அது இந்த ரிவ்யூவும் போடுறேன் இப்படி இருக்கும்னு சொல்லி. எடுத்து 2 மாதமாக யூஸ் பண்ணி பார்த்தேன். அதில் எந்த ஒரு ஒழுங்கான ஒரு ஃபுட்டேஜ் கூட எடுக்க முடியலை. நார்மல் லோ ஹைட்டில் வந்து சும்மா நார்மலாக இருந்த ஃபோனோ இல்லை ஒரு இப்போ இன்ஸ்டா வச்சு எடுக்கிற மாதிரியான ஃபுட்டேஜில் மட்டும்தான் எடுக்கலாம். பெரிய ஹைட்டில் போய் ஒரு நல்ல வியூ வந்து எடுக்க போகிறோம்னு சொன்னால் எடுக்கலான்ட்டு இல்லை. ஆனால் சரியான ரிஸ்க்காக இருக்குது இதை வச்சு எடுக்கிறது. இந்த சென்சர் வந்து பார்த்தோம்னு சொன்னால் இந்த இதில் மட்டும்தான் ஒரு சென்சர் இருக்குது. இந்த 2 சென்சர். இப்போ டிஜே நியோ 2ல் வந்து பார்த்தோம்னு சொன்னால் பின்னால் இப்படி இதில் ஒரு பேக்ரவுண்ட் சாரி அது ஒன்றில் வச்சுக்கொண்டு நாங்கள் திருப்பிட்டோம். அதான் கொஞ்சம் குழம்பிட்டுது. ஒருக்கா ப்ரெஸ் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ண மாட்டோம் ஆஃப் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. என்னென்னு சொன்னால் அதான் இதில் நியூவில் வந்து பின்னால் இதில் சி டைப்பில் கொழுவி இன்னும் ஒரு 2 ஏரியல் மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் ஃபோன் கண்ட்ரோலுக்கு ஓகேயாக இருக்கும். இது சரியான கொஞ்சம் ரிஸ்க்கான ஒரு இது தான். சும்மா நார்மலாக சின்ன பிள்ளைகளுக்கும் சரி, சும்மா சின்ன வ்ளாக் எடுக்கிறதுக்கும் சரி இது யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் இங்கே வந்து டேட்டின்னு சொன்ன ஒரு இது ஒன்று இருக்குது, ஷாப் ஒன்று சொல்லி ஆன்லைன்லேயும் பண்ணலாம், நேராக ஷாப்புக்கு போய் பண்ணலாம். நான் ஷாப்பில் போய் தான் பண்ணினான். 200 யூரோ முடிஞ்சுது. இங்கே யூரோப்பியன் இதில் 200 யூரோ முடிஞ்சுது. ஆனால் எடுத்ததுக்கு எந்த வித பிரயோசனமும் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். நீங்களும் மாதிரி நியோன் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இப்படி ஒர்த்ஃபுல்லாக இருக்கா என்ன மாதிரின்னு சொல்லி சொல்லுங்கள். பாய்.